இப்போ 10 நிமிஷத்தில் எழுத வேண்டியது வரவு செலவு கணக்கு, யாருக்கு என்ன தைக்கணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே 8 ப்ளவுஸ் நம்ம கட்டிங் போட்டு அதில் 4 ப்ளவுஸ் தைச்சு மீதி 4 இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போட்டுக்க ப்ளவுஸே இல்லை, டெய்லரே செட் ஆகலை. இந்த ஒன்றை மட்டும் எப்படியாவது தைச்சி கொடுங்க, போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் இன்னும் நிறைய ப்ளவுஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்ன டைம் இன்றைக்கி தான். அதனால் எப்படியாவது அவங்களுக்கு இன்றைக்கி தைச்சி கொடுத்து ஆகணும். கொஞ்சம் தலைவலி தான், உடம்பு சரியில்லை தான், இருந்தாலும் நம்ம வந்திருக்கிறோம். மணியை பாருங்கள், 1 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கிறேன், 12:50 தான் வந்திருக்கிறேன். இப்போது இதை ஆரம்பிக்கிறோம். இதை முடிச்சுட்டு அந்த ஒரு ப்ளவுஸு எடுத்து வச்சாச்சு. இது ஒரே ஒரு ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸு. இதை கட்டிங் போட்டுடலாம். மணி 1:40 ஆகுது. யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு ஆல்ட்ரேஷனுக்கு வந்தாங்க. அதை இருந்து போட்டு பார்த்து அளந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். மணி 1:40. இப்போ கட்டிங் போட போகிறோம். மணி 2:35 ஆகுது. இந்த ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு, தைக்கலாம். இதுக்கு தேவையான நூல்கண்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ லஞ்சுக்கு போயிட்டு வந்து இந்த ப்ளவுஸை தைக்கலாம்.